கையசி இன்னைக்கு எபிசோட் எப்படி இப்போ நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, கையிலும் கீதாவா அந்த ஜோசியக்காரை போய் பார்க்க போகிறாங்க. அவரை மிரட்டி கேட்குறாங்க. இப்போ நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. உங்கள் அத்தை தான் என்னை அப்படி போய் சொல்ல சொன்னாங்க, அவங்க ஜாத்து எந்த குறையில்லை அப்படி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு கையில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கையில் விட்டு தான் காட்டுறாங்க. கையில் ரூமில் உட்காந்துருக்காங்க. அந்நேரம் எலியில் கால் பண்ணுறாரு. கையில் ஒரு நிமிஷம் யாருக்கு தெரியாமல் வெளியே வா அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு எலியில் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறத கேளு, இங்கே நீ வெளியே வா அப்படிங்கிறாங்க. இப்போ கையில் யாருக்கு தெரியாமல் வெளியே வராங்க. உடனே காரில் கூட்டு போகிறாரு. இப்போ எலியில் எங்கே கூட்டு போற அப்படின்னு கையில் கேட்குறாங்க. கையில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாரு. இப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு போகாமல் கண்ணை கட்டிடுறாரு. கண்ணை கட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் கண்ணை திறந்து விடுறாரு. அங்கே பார்த்தா ஃபுல் டெக்கரேஷனோட மண்டபத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்து கையில் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கையில் வீட்டில் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நடக்குது. ராஜலட்சுமி தான் முன்னாடி நின்று அந்த பந்தக்கால் நட்டு வைக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. தீபிகாவும் கூட இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லோட அப்பாவுக்கு டவுட் வருது. ஒன்று எல்லையில் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த தீபிகா பார்த்தா ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி தெரியல, ஏதோ கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவள் உன்னை பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருன்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. இதே மாதிரியே கையிலோட தங்கச்சி ஆனந்தியும் எழில்கிட்ட சொல்கிறாங்க. தீபிகாவை பார்த்தா எனக்கு டவுட்டாகவே இருக்கும் மாமா, கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. உடனே எழில் டவுட் வருது. கூட சீக்கிரம் தீபிகா யார், எதுக்காக இங்கே வந்திருக்காங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரோமோ வந்திருக்கு. ஃபுல் வீடியோலாம் பார்த்துட்டு பேசுகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.